அரசு கட்சி போட்டி போட்ட 11 சபைகளிலே 6 சபைகள் தற்பொழுது பிரதானமாக, அதாவது இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போட்ட 11 சபைகளிலே தமிழரசு கட்சி தமிழர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய 9 சபைகளிலே 6 சபைகளுடைய ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசப்படுத்தியிருக்கின்றது. அதிலே தவிசாளர், பிரதி தவிசாளர் 2 பதவிகளும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களுக்கே கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு இதிலே உதவியாக இருந்திருக்கிற சுயேட்சை குழுக்கள், அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி மாநகர சபையிலே விசதமாக உங்களுடைய உறுப்பினருடன் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருந்தோம். அவர்களுக்கும் இந்த நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இன்னும் 3 சபைகள் நாங்கள் ஆட்சி அமைக்க இருக்கின்றது. அதுகளையும் நாங்கள் முழுமையான முயற்சி எடுத்து நாங்கள் அந்த சபைகளிலேயும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அதே நேரத்திலே எங்களுடைய ஆதரவுடன் எதிர்வரும் நாட்களிலே முஸ்லிம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சபைகளிலே எங்களுடைய ஆதரவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த சபைகளுடைய ஆதரவை கைப்பற்றியிருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்ததுடைய நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும், குறிப்பாக வாக்காளர்களுக்கும் ஏனைய கட்சியினருக்கும் இன்று மட்டக்களப்பிலே மண்முனை தென்னெருவில்பட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தெரிவிலே நடந்த ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். மிக முக்கியமான ஒரு திட்டம், அது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். இந்த மண்முனை தென்னெருவில்பட்டு சபையை பொறுத்தளவிலே இந்த சபையினுடைய எண்ணிக்கை இவ்வாறு இருந்தது சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள், சுயேட்சை குழுக்களுக்கு 2 ஆசனங்கள், சமகி ஜனபலவேகி அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு 1 ஆசனம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு 2 ஆசனங்கள், அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு 6 ஆசனங்கள், மொத்தமாக 20 ஆசனங்கள் இந்த மண்முனை தென்னெருவில்பட்டு சபையில் இருந்தது. அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சுயேட்சை குழுவினுடைய ஆதரவும், அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய 1 உறுப்பினருடைய ஆதரவும், அதோடு சேர்த்து எங்களுக்கு 8 உறுப்பினருடைய ஆதரவு தமிழரசு கட்சி இருந்தது. அந்த வகையிலே 10 உறுப்பினர்கள் எங்களுக்கும், வெளியிலே 10 உறுப்பினர்கள் இருந்தது. இதிலே இந்த 20வது நான் முதல் குறிப்பிடாத அந்த உறுப்பினர் 20வது உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கோவிந்தன் கருணாகரன், டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகத்துடைய சொந்த மருமகன் தான் அந்த சங்கு சின்னத்தினுடைய பட்டியல் ஆசனத்தை ஜனாவர்கள் வழங்குகின்றனர். கோவிந்தன் கருணாகரன் ஜனா பல சம்பவங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக இருக்கின்றது. அந்த கோவிந்தன் கருணாகரன் ஜனாவர்கள் தமிழ் டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகம், அத்தோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ ஒன்று உருவாக்கியிருக்கின்ற அதிலே கையெழுத்திட்டு செல்வம் அடைக்கல்நாதனுக்கு பதிலாக அந்த பேரவையிலே டெலோவின் சார்பிலே கையெழுத்திட்டு அவர். இதிலே மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான செய்தி, இன்று நடந்த இந்த தெரிவிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாவருடைய ஆதரவை, டெலோவினுடைய ஆதரவை, சங்கு சின்னத்திலே போட்டு வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய டெலோவினுடைய ஆதரவை நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையிலே டெலோவினுடைய ஆதரவை அவர் தருவதற்கு பல நிபந்தனைகள் முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினை சேர்ந்த நாங்கள் செல்வம் அடைக்கல்நாதன் டெலோவினுடைய தலைவர், அத்தோடு சுரேன் குருசுவாமி அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், அதோடு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நூராதலிங்கம், அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்னா இந்திரகுமார், இவர்களுடன் நாங்கள் பேசியிருந்தோம். இவர்கள் 4 பேரும், செல்வம் அடைக்கல்நாதன், நான் பேர் குறிப்பிட்ட 4 பேரும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஆதரவு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அவங்க மனப்பூர்வமாக அந்த ஆதரவை தர தயாராக இருந்தார்கள். ஆனால் கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் இன்று அந்த ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்காமல் தேசிய மக்கள் சக்தி NPP-னுடைய இந்த சபையிலே முன்வைத்த வேட்பாளருக்கு ஆதரவாக அவருடைய சொந்த மருமகன் சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு சொக்கன் என்று அழைக்கப்படுறவர் வாக்களித்தார். அந்த வகையில் நேற்று காலையிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபை மேயர், பிரதி மேயர், 2 வருடங்களினால் மேயராக அறிவிக்கப்பட்டிருக்கும் மதன் போன்றோர் என்னை தேடி வந்து பேசினார்கள். அவர்களிடம் நான் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று கூறவில்லை. இறுதி நேரத்திலே 1 மணி 1:30 மணி அளவிலே சுமந்திரன் என்னுடன் டெலிபோனிலே பேசினார். நான் அவருக்கும் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று கூறவில்லை. ஆனால் இறுதி வரை நாங்கள் சில கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்திருந்தோம். அவர்களை பொறுத்த மட்டிலே
எந்த கோரிக்கைக்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எந்த ஒரு சபையிலும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்வரவில்லை. இன்று முஸ்லிம் காங்கிரசுடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தாவை தேடிச் சென்று அவரிடம் ஆதரவு கேட்கின்றார்கள். விக்னேஸ்வரன் அவர்களை மிகவும் மோசமாக தூற்றியவர்கள் இன்று அவருடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். சஜித் பிரேமதாச எஸ்ஜேபியுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கிலே 106 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தும் எங்களுடன் எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இடங்களிலே வாக்களித்துக் கொண்டு வருகின்றோம். ஓப்பன் வாக்கெடுப்பு, திறந்த வாக்கெடுப்பு நேற்று மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையில் கோரியிருந்தால் அவர்களும் அந்த உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதை விடுத்து தேவையற்ற குற்றச்சாட்டுகள், தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதை முதலில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளில் இருந்து ஒருவரை ஏதோ பண்ணி உங்களுடைய சைட்டுக்கு, உங்களுடைய தரப்பிற்கு வளைத்து எடுத்ததை போன்று தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபையின் தவிசாளர் வேட்பாளரும் மிகவும் பணபலம் படைத்தவர். லட்சக்கணக்கிலே அவர் செலவழித்து ஒரு உறுப்பினராக வந்திருக்கின்றார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவரும் உங்களில் ஒரு சிலரை வளைத்தெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது தானே. அப்ப ஏன் நீங்கள் இரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றீர்கள்? கடைசி வரை நாங்கள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றலாம் என்றுதான் இருந்தோமே தவிர இவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று இருக்கவில்லை. ஆனால் இங்கு அந்த கலாச்சாரம் மாறி இருக்கின்றது. பிரதேச சபைகளை அமைப்பதற்கு கூட பல டீல்கள் நடைபெறுகின்றது. பண ரீதியான டீல்கள், வேறு பல நலம் சார்ந்த டீல்கள் இங்கு நடைபெறுகின்றது. இன்று பிற்பகல் பட்டிப்பளை கொக்கட்டிச்சோலையிலே தெரிவு இருக்கின்றது. இரவு 12-1 மணி வரைக்கும் அங்கு ஒரு சில உறுப்பினர்களை சந்தித்து டீல் பேசி இருக்கின்றார்கள். இன்று காலையிலே கூட வாழைச்சேனை பிரதேச சபையின் தெரிவின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் தமிழரசு கட்சிக்கு சாதகமாக வாக்களித்த போது கூட தம்பி சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கின்றார், நேற்று களுவாஞ்சிக்குடியிலே நடைபெற்ற சம்பவத்திற்கு பின்பு நாங்கள் பயந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்ததாக. அப்ப நேற்று காலையிலே செங்கலடியிலே தமிழரசு கட்சிக்கு சாதகமாக வாக்களித்தது உங்களுடைய உறுப்பினர், தமிழரசு கட்சியின் உறுப்பினர், அதுவும் உங்களுக்கு சாதகமானவர் நேற்று உங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் வைத்தியசாலையில் படுத்திருக்கின்றார். நீங்கள் நினைத்திருந்தால் அவரை கொண்டு வந்திருக்கலாம். ரால் தன்னுடைய தலைக்குள்ளே ஏதோ வைத்துக் கொண்டு நாறுது மணக்குது என்று கூறுவதை போன்று தங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை, தங்களுடைய கட்சி பிரச்சனைகளை
நீங்கள் இன்று நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு விட்டு மக்களை புதினம் பார்க்க வைத்திருக்கும் நீங்கள் என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் ஆரப்பா? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? நான் கட்சிக்கு மாறாக நடந்திருந்தேனானால் கட்சி எனக்கு நடவடிக்கை எடுக்கும். நீ யார் அதை கேட்கிறதுக்கு? உனக்கு அந்த அதிகாரத்தை யார் தந்தது? முதல் உங்களோட கட்சிக்குள்ளே இருந்து உங்களோட கட்சிக்கு எதிராக செயற்படுற நீங்கள் உட்பட உங்களுக்கு உங்களோட கட்சியால் நடவடிக்கையை எடுங்கள். மற்ற கட்சிகளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்த மட்டிலே 43 வருடமாக ஒரே கட்சியிலே ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நான் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் போராட்டமாக இருந்தாலும் தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் 43 வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனையவர்களை போன்று குரங்கு மாதிரி அங்கும் இங்கும் தாவி திரிபவன் நான் அல்ல. ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் என்ன?